والصلاة والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பெயர்களால் 4 நோன்புகளையும் 5 தராவிகளையும் அல்லாஹ்வினுடைய பெயர்களால் 7 ஜுஸூக்களை முழுமையாக கேட்டு அமர்ந்திருக்கிறோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதம் இருக்கின்ற முழு குர்ஆனையும் ஓதுகின்ற கேட்கின்ற நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இந்த ஓதப்பட்ட அத்தியாயங்களில் முதல் ரக்காத்திலே ஓதப்பட்ட ஒரு ஆயத்து ஃபபஅத்தல்லாஹு குராபன் யபஅது ஃபில் அர்த் அப்படின்னு ஒரு ஆயத்து. பொதுவா குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. கதைன்னு சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி, அந்த பாட்டி வடை சுட்டாங்க. வடைய காக்கா தூக்கிட்டு போச்சு. இதான் ஞாபகம் வரும். அல்லாஹ்வும் கதை சொல்லுவான். என்னென்ன கதை சொல்லுவான்? எதை பத்தி தான் சொல்லுவான்? எல்லா உயிரினங்களை பத்தி அல்லாஹ் கதை சொல்லுவான். கொசுவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். ஈய பத்தி குர்ஆன்ல பேசுவான். குரங்கை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். கழுதையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். புறாவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். காகத்தை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுவான். இந்த ஓதப்பட்ட ஆயத்துல மிக முக்கியமாக பேசப்பட வேண்டும் என்ற ஒரு ஆயத்துனா ஃபபஅஸல்லாஹு குராபை யபஅது ஃபில் அர்த் லியுரியஹு கைஃப யுவாரி சௌஹத அஹி. என்ன அர்த்தம்? என்னமோ ஓதுறோம், கேட்கிறோம், அப்படி இல்லாம தினமும் ஏதாவது ஒரு ஆயத்தை எடுத்து நம்ம விளக்கம் கேட்கிறோம். அல்லாஹ் காகத்தை உலகத்துக்கு அனுப்புனா. எப்படி அனுப்புனா? எல்லாத்துக்கும் ஒரு ஹிஸ்டரி இருக்கும்ல. நம்ம பிறந்தோம், எப்படி பிறந்தோம்? இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு. இந்த 2 தம்பதிகளுக்கு நாம் பிறந்தோம், அவங்களுக்கு நிக்காச்சு, ஏதோ ஒரு வரலாறு இருக்கும். நமக்கு எப்படி பிறந்தோம், இந்த ஆஸ்பத்திரியில எப்படி பிறந்தோம், அப்படி எல்லாத்துக்குமே ஒரு ஹிஸ்டரி என்பது இருக்கும்ல. அப்ப காகத்துக்கு அல்லாஹ் வரலாறு வச்சிருக்கா. ஏன் அல்லாஹ் காகத்தை உலகத்துக்கு அனுப்புனா? எல்லா படைப்பையும் படைச்சான். வமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அல்லாஹ் எதுக்கு படைச்சா? என்னை வணங்குவதற்காக வேண்டி படைச்சான்னு ஆயத்து இருக்குது. எல்லா உயிரினங்களை எதுக்கு அல்லாஹ் படைச்சான்? அதை கொண்டு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வரா? இந்த சமுதாயத்தை வாழ்வு நமக்கு அல்லாஹ் என்ன சொல்ல வரா? காகத்தை ஏன் படைச்சா தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன்கள் 2 பேர். யார் யாரு? ஆபீலும் காபில். இந்த 2 பேரும் யாருடைய மகன்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மகன்கள். இந்த 2 பேருக்கும் சண்டை முத்தி போய் காபில் என்பவன் ஆபீல கொன்னுட்டான். காபில் ஆபீல கொன்னுட்டான். இப்ப கொல்லப்பட்ட ஆபீலை காபில் என்ன செய்வதுன்னு தெரியல. என்னமோ ஒரு வேகத்துல எப்படியே சண்டை முத்தி போய் கொன்னுட்டான். காபில் கொலை செஞ்சிட்டான். யாரு கொலை செஞ்சா? சகோதரர் ஆபிலை கொலை செய்து விட்டான். அந்த கொலை செய்யப்பட்ட டெட்பாடிய மையத்தை ஆபில என்ன பண்றதுன்னு காபிலுக்கு தெரியல. ஃபபஅஸல்லாஹு குராபன், அல்லாஹ் வானத்துல இருந்து ஒரு காகத்தை அனுப்புனா. யபாசு ஃபில் அர்த், இந்த பூமிக்கு அனுப்புனா. லியுரியஹு கைஃப யுவாரி சௌஹத அஹி, மௌத்தா போன ஒரு நபரை எப்படி புதைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி காக்கா அனுப்புனா. அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க காபிலுக்கு மண்ணை தோண்டி புதைச்சிருப்பான்னு சொல்லி. ஏன் ஒரு காக்காவை அனுப்பி கூட இன்னும் சில காக்காக்களை அனுப்பி அது 2ம் சண்டை போட்டு ஒரு காக்கா செத்து போவ, இன்னொரு காக்கா போய் குழி தோண்டி ஒரு காக்காவை புதைக்க, அதை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் காபில் கொலை செய்யப்பட்ட ஆபில புதைச்சால. அப்போ ஒரு உலக சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா, தடுக்கணும்னு நினைச்சிட்டானா, கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சிட்டானா, யாரை கொண்டு வேணாலும் அல்லாஹ் கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம சொல்லுவோம், யாரை வச்சாலும் வேலை நடந்துட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இந்த பொறுப்புல இவங்க இருக்கிறாங்க, இல்லாம போயிட்டாங்க, அதை யாரை கொண்டு வேணாலும் அல்லாஹ் என்பவர் நடத்தி ஆகுவான். யாரை கொண்டு உலகம் இயங்கவில்லை, இல்லல்லா அல்லாஹ்வை கொண்டு மட்டும்தான் உலகம் இயங்கிட்டே இருக்குது. அப்ப மௌத்தா போன ஆபில எப்படி புதைக்கணும்னு சொல்லி காபிலுக்கு பாடம் புகட்டினான் அல்லாஹ். யாரை கொண்டு? காக்காவை கொண்டு பாடம் புகட்டினான். ஒரு நபியுடைய மகனுக்கு காக்கா பாடம் சொல்லி தருதுன்னா காகம் எவ்வளவு பெருசா இருக்கும்? காகத்தினுடைய தரஜா எவ்வளவு பெருசு இருக்கும்?
காகத்தினுடைய அந்தஸ்து அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி வச்சிருப்பான். இந்த உலகத்துக்கு அல்லாஹ் விலங்குகளை, தாவரங்களை, பறவைகளை, மலைகளை, நீர்ல வாழ்ற நீர்வாழ் உயிரினங்கள், மீன், இதையெல்லாம் கொண்டும் பாடத்தை சொல்லித்தரான். யாருக்கு? எல்லாம் அறிவும் கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு அறிவு கம்மியா கொடுத்துதான். அறிவாலும் படைப்பாலும் எல்லாத்திலும் குறைபட்ட சின்ன சின்ன படைப்பு கொண்டு அல்லாஹ் என்ன சொல்லித்தரான்? பாடத்தை சொல்லித்தரான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகம் அழிய போகுது, துவா செஞ்சுட்டாங்க, சுனாமி வரப்போகுது. ஈமான் கொண்டவங்க எல்லாம் வந்துருங்க கப்பல்ல ஏறிட்டாங்க. அந்த கப்பல்ல யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏத்துனாங்கன்னா ஈமான் கொண்ட எல்லாரையும் ஏத்திட்டாங்க. விலங்குகள், தாவரங்கள், பறவைகள், உயிரினங்கள், எல்லா உயிரினத்தையும் கப்பல்ல ஏத்திட்டாங்க. தம் மகன் கூட வந்து இதாயத்தை கொடுக்காம மௌத்தா போன என்ற செய்தி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய நபியுடைய மகன் தான். இருந்தாலும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு யார் ஈமான் கொண்டாங்களோ அவங்க அந்த கப்பல்ல போனாங்க. அந்த கப்பல்ல நிறைய உயிரினங்கள் எல்லாம் போச்சு. அதுல எல்லா உயிரினங்களும், அதை ஒரு வார்த்தை சொல்ல போனா இன்னைக்கு பெயர் சொல்லப்படாத ஒரு சில மிருகங்கள், இந்த 4 கால் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அதையும் கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் கப்பல்ல பயணிப்பதற்காக வேண்டி ஏற்றி கொண்டு போனார்கள் என்பது வரலாறு. சுனாமி எல்லாம் வந்து அடங்கிடுச்சு. இப்ப எல்லா ஊர் கிளியர் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்பணும்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல்ல போயிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க. இப்ப ஊர் வந்து பழைய நிலவரத்துக்கு வந்துருச்சா, இயல்பு நிலைக்கு மாறிடுச்சான்னு பாக்குறதுக்காக வேண்டி யாராவது அனுப்புறாங்க. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பின ஆள் யார் தெரியுமா? காகத்தை தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புனாங்க. காக்காவை கூப்பிட்டு, இது போல ஊர்ல போயிட்டு தண்ணி எல்லாம் சுனாமி வந்துருந்துச்சு, தரையில எல்லாம் நல்லா கால் வச்சு பாரு, ஏதாவது தண்ணி கிண்ணி இருக்குதா, கால் எல்லாம் உள்ள போதா, அதாவது ஈரமா இருக்குதா, இடம்லாம் பூமி எல்லாம் காஞ்சிச்சா போய் பார்த்துட்டு வான்னு காகத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புறாங்க. ஒரு நல்ல விஷயத்தையும் காகத்தை வச்சு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இப்ப இந்த இடத்துல ஒரு காகத்தை அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக அந்த சுனாமி வந்த இடத்திற்கு, தண்ணீர் வந்த இடத்திற்கு சரிபார்ப்பதற்காக அனுப்புனா, காகம் போச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு வரல. போன காக்கா ரொம்ப நேரம் ஆச்சு வரல. ஏன்னா காக்காவுடைய தன்மை என்ன தெரியுமா? அங்க ஆரம்பிச்சது. கப்பல்ல இருந்து இறங்கி காகம் பூமியை போய் செக் பண்ணலான்னு போகும்போது ஒரு டெட் பாடியை பார்த்த உடனே கொத்தி தின்ன ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டெட் பாடியை பார்த்த உடனே கொத்தி தின்ன ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோடுகள்லாம் நாய் எல்லாம் ஏதாவது செத்து போச்சுன்னா பார்த்து போல காகம் என்ன பண்ணோம்? வந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். எந்த உயிரினம் மௌத்தா போனாலும் ரோட்ல கிடக்குதுன்னா காகம் என்ன பண்ணும்? அதை டிஸ்போஸ் பண்றதுக்காக வேண்டி கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த வேலையில ஈடுபட்டனால காக்கா திருப்பி வரல. ரொம்ப நேரம் ஆச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, எப்படி இந்த காக்கா திருப்பி வராது. ஒரு புறாவை அனுப்புனாங்க. எதை? புறாவை அனுப்பி பார்க்கணும். ஒவ்வொரு பறவைகளை வந்து ஒரு நாலேஜ் நல்லா கத்துக்கலாம். புறாவை அனுப்பி இடத்தை பார்த்துக்குவான்னு சொல்ல, அந்த புறா போய் இந்த மண்ணுகள்லாம் உட்கார்ந்துட்டு எல்லாம் காஞ்சிருச்சு செக் பண்ணிட்டு ஒரு சைத்தூன் மரத்தினுடைய ஒரு இந்த குச்சிலாம் சின்னதா போடுவாங்க, அதுக்கு சுழி சுழின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அந்த இடம் மாதிரி நல்ல காஞ்ச ஒரு சுழியை எடுத்துட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கொடுக்குது. என்ன? பூமி என்பது நல்ல காஞ்சி நல்லபடியா இருக்குது, எந்த ஈரப்பசமும் இல்ல. ஆதாரம் என்ன? இது போய் இந்த மண்ணுல உட்கார்ந்துச்சு தெரியுமா, கால்ல மண்ணு ஒட்டி இருக்குது. ஈரத்தெல்லாம் போனா ஒரு மாதிரி சேருமா செருதியுமா இருக்கும். இந்த காஞ்ச பாறை வளர்த்த மண்ணில போய் உட்கார்ந்து அந்த தூசி இருக்கு தெரியுமா, தூசி கால்ல ஒட்டி இருக்கிறது. வந்த ஜைத்தூனுடைய அந்த சுழியை எடுத்துட்டு வருது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு அந்த சுழியை பொன்னாடையா போத்தனாங்க. யாருக்கு? புறாவுக்கு. வரலாறு என்ன தெரியுமா? இப்பயும் எந்த புறாவை முடிச்சு பார்த்தாலும் 2 காலிலையும் ரவுண்டா ஒரு அடையாளம் இருக்கும். அதே போல கழுத்திலையும் மாலையிடப்பட்டதை போன்ற ஒரு அடையாளம் இப்ப உள்ள புறாக்களுக்கு இருக்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போட்ட மாலை இப்ப வரைக்கும் புறாவினுடைய அடையாளமா ஆக்கிட்டாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, இப்ப நம்ம எல்லாம் வேலை போயிட்டு யாராவது ஒரு பையனை எங்கேயாவது அனுப்புறோம், நல்லா சுத்திட்டு வர, அவனை பார்த்து என்ன சொல்லுவோம்? காக்கா மாதிரி சுத்துறான் பாரு சொல்லுவோம். காக்கா மாதிரி சுத்துறான் பாரு. காக்கா என்ன பண்ணும்? சுத்திட்டே இருக்கும். அப்ப காக்கா மாதிரி சுத்துறான் பாருன்னு சொல்லுவோம்ல. அப்ப காகத்தை வச்சு ஒரு மையத்தை எப்படி புதைக்கணும் அப்படின்னு அல்லா கத்து கொடுத்தா, அதே காகத்தை வச்சு எப்படி டிஸ்போஸ் பண்றது, அதை கொண்டு என்ன அப்படின்னு கத்து கொடுத்தா, அதே காகத்தை வச்சு அல்லா எல்லாருக்குமே ரிசுக்க தருவா, ரிசுக்கு தராம இருக்கவே மாட்டான். இந்த காகம் குஞ்சு பிடிக்கும், முட்டை போடும். முட்டை போட்ட உடனே முட்டையில இருந்து காகம் குஞ்சு வெளியே வரும்போது வெள்ளையா இருக்குமா?
பார்த்துருப்போமா தெரியும், காக்கா முட்டை உடைஞ்சு வெளியே வரும்போது அது வெள்ளையா இருக்கும். வெள்ளைய பார்த்த உடனே காக்கா நினைக்குமா இது நம்ம ஆள் கிடையாது, இது வேற யாரோ ஆளு. இப்பெல்லாம் ஊர்ல நடக்கிற விஷயம் கூட, கணவனும் கருப்பா இருப்பாங்க, மனைவியும் கருப்பா இருப்பாங்க. புள்ள வெள்ளையா போந்துச்சுன்னா அது ஒரு தவறான கான்செப்ட்ல போயிடுவாங்க. எங்க என்ன போதுவா இருக்குது அப்படின்னு சொல்ற உலகத்துக்கு மத்தியில காகம்னா அங்கேயும் பாட சொல்லி தந்துச்சு. முட்டையில இருந்து வெளியே வர அந்த காகத்தினுடைய குஞ்சு வெள்ளையா இருக்குமா, வெள்ளைய பார்த்த உடனே இது நம்ம ஆள் கிடையாதுன்னு போயிடுமா. அப்போ காகத்துல இருந்து வந்த குட்டி குட்டியா இருக்குது, சாப்பாடு கூட வழி இல்லை, எதுவுமே தெரியாது. அந்த சின்ன குட்டியை விட்டுட்டு காகம் போயிடும். அல்ல என்ன பண்ணுவான்னா புழுவை கொண்டு வந்து அந்த குட்டி காக்கையினுடைய வாயில அல்ல வச்சுருவானா. அந்த புழுவை சாப்பிட 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 வெள்ளையான காக்கா கருப்பா மாறும். இதுதான் குர்ஆனுடைய வரலாறு. எங்கேயே இல்ல, சூரத்துல அன்ஆம்ல இன்னைக்கு ஓதப்பட்ட முதல் ரக்காத்துல ஓதப்பட்ட ஆயத்தினுடைய விளக்கம். எங்க இருந்தும் கதை எல்லாம் இது. பிறக்கும் பொழுது வெள்ளையா இருக்கிற காக்கா கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகுமா, பிறகு அந்த காக்கா பார்த்த உடனே இது நம்ம தான் வந்து சேர்த்துக்குமா. இப்ப என்ன இங்க நம்ம விளக்கணும்னா, அல்லாஹ் யாருக்குனாலும் ரிசுக்கு தருவான். இவங்கதான் ரிசுக்கு, இந்த இப்படி எல்லாம் செஞ்சாதான் ரிசுக்குன்னு கிடையாது. அட விட்டு போன காகையினுடைய குஞ்சுக்கு ரிசுக்கு கொடுத்தானே அல்லாஹ், இந்த உலகத்துல மனிதர்களா படைக்கப்பட்ட நமக்கு ரிசுக்கு தர மாட்டானா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் எப்படி காகைக்கு நீ உணவளித்தாயோ என் சமூகத்திற்கு உணவளி. யார் துஆ செய்றா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. காகத்தை முன் வச்சு துஆ செய்யறாங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாஹ் எவ்வளவு தரஜாக்களை கொடுத்து வச்சிருக்கான். அந்த உயிரினத்தை கொண்டு இந்த முழு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் பாடம் சொல்லி தரான். குர்ஆனை கொண்டு பாடம். அதுவும் எப்படி? பொதுவாகவே குர்ஆனை ஓதும் போது வெறும் இந்த தியரியா படிச்சா வந்து விளங்காது. அது நடுவில் ஒரு ஸ்டோரி சொன்னாதான் நல்லா விளங்கும். இது அல்லாஹ்வுடைய பாணி. இப்ப பேசிட்டே இருக்கிறோம், வெறும் ஆயத்த ஹதீஸா சொல்லிட்டு போற முடியுமா? இந்த ஆயத்து எப்படின்னா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது உதாரணங்களை முன் வச்சு காட்டும் பொழுது அது புரியும். எனவே பாடம் சொல்லி தரதுல கூட ஒரு காகைய, ஒரு குரங்க, ஒரு கொசுவை இதையெல்லாம் அல்லாஹ் வச்சு பாடம் சொல்லி தரானா, அல்லாஹ் எதற்கும் சக்தி பெற்றவன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்தெந்த உயிரினங்களை எல்லாம், எனவேதான் உயிரினங்களை மதிக்க வேண்டும் என்பது மனித இயல்பு. எந்த உயிரினமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அந்த உயிரினத்திட்ட இருந்து நம்ம இன்னைக்கு பாடம் கத்துட்டு வந்திருக்கிறோம். நம்மள ஒருத்தர் மௌட்டா போனா அந்த காக்கா அன்னைக்கு பாடம் சொல்லுறதுன்னா இன்னைக்கு ஜனாசா கிடையாது, தஃபன் கிடையாது, கஃபன் கிடையாது. அப்ப தஃபன் கபர்ஸ்தான் ஒண்ணு யார்கிட்ட இருந்து உருவாச்சு? காகையிட்ட அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தான்னா அந்த காகை நமக்கு பாடம் சொல்லி தருகின்றது. எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கும் பொழுது அல்லாஹ் எப்படியாவது நமக்கு சொல்லி தருவான். அது இல்மே இல்லாஹின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து கல்வியிலும் ஒதுக்கி செய்வான். அப்பேற்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இன்று ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தராவி தொழுகையை யார் ஈமானோடு இஹ்லாஸோடு தொழுதார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சவாபு கொடுக்கறானா, இன்னைக்கு தராவி தொழுதவங்களுடைய ஸ்பெஷல், பெரிய ஸ்பெஷல். காபத்துல்லாவிலையும் மஸ்ஜிதுன் நபவியில நின்று தொழுதிருந்தா என்ன சவாபு அல்லாஹ் கொடுத்திருப்பான், அந்த சவாபை தரான். பொதுவா ஒரு தொழுகைக்கு ஹதீசுகள்ல 1,00,000 மடங்கு அதிகமா காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராமிலும் நபவியிலும் அல்லாஹ் சவாபை தரான்றான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ முன் வச்சு இன்னைக்கு தராவி தொழுதவங்கள காபத்துல்லாவிலையும் போவாமே மஸ்ஜிதுன் நபவியில தொழுத சவாப அல்லாஹ் கொடுக்கின்றான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதம் இருக்கின்ற அனைத்து தராவிகளையும் ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நின்று தொழுகின்ற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திஹி வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.